ஹாய் ஹலோ வணக்கம். நமக்கு பிடிச்ச படங்கள் எத்தனை முறை டிவியில் போட்டாலும் அதை நம்ம சலிக்காமல் உட்காந்து பார்ப்போம். அதுவும் 90s டைமில் நடித்த படங்கள் நிறையவே நம்ம சொல்லலாம். அதில் பேய் படங்கள், அம்மன் படங்கள் எல்லாம் இப்போவும் பார்ப்போம். அந்த டைமில் குழந்தையாக இருக்கும்போது பார்த்து பயந்த படங்கள் இப்போது ரசித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த டைமில் செம ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு பேய் சீன் வந்துச்சு அப்படின்னா முகத்தை கையில் மூடுறது, போர்வை போத்திக்கிட்டு கொஞ்சம் விலகி அப்பவும் விடாமல் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பயந்தாலுமே ரொம்பவே பார்ப்போம். அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல எல்லாம் ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில இப்போ பாளையத்தம்மன் மூவில குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் 2000 ஆண்டு வெளிவந்துச்சு. இது ஒரு பக்தி திரைப்படம். அம்மனாக பார்த்தீங்கன்னா நடிகை மீனா அவர்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மன் கதாபாத்திரம் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அச்சஸில் அம்மன் போலவே காட்சியளிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அக்ஷயா ஜெயராம். இந்த திரைப்படத்தில் நடிகை மீனா, நடிகர் ராம்கி, நடிகர் விவேக், நடிகை திவ்யா உன்னி, நடிகர் செந்தில் என பல பிரபலங்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சாத்தான் கிட்ட இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி அவங்க பெற்றவங்க கிட்ட கொடுக்கறது தான் இந்த கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் திவ்யா உன்னி பார்த்தீங்கன்னா அம்மன் தான் என் குழந்தையை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிப்பாங்க. அப்படி அந்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் அம்மன் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றவங்க கிட்டே கொடுக்குற மாதிரி இந்த கதை பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். இந்த மூவி சத்யா அப்படிங்கிற ரோலில் தான் நம்ம அக்ஷயா பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. குழந்தைய பார்த்தீங்கன்னா குழந்தைய நடிச்சிருந்தாலும் அப்படி ரொம்பவே ஒரு நடிகை மாதிரி சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க 4 வயது இருக்கும்போதுலேருந்தே படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி நடிச்சிருக்கிறாங்க. இதனால் இவங்க ஸ்கூலுக்கு சரியாக போக முடியாதமும் இருந்திருக்கு. ஒரு வருடத்திற்கு ஒரு 3-4 படங்கள் பார்த்திங்கன்னா அந்த டைமில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. கோட்டை மாரியம்மன், அழகி, தோஸ்த், ராஜ்யம், ஆஞ்சநேயா உள்ளிட்ட படங்கள்லாம் அந்த டைமில் இவங்க பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நடித்ததுக்கப்புறமா ஸ்கூல் சரியாக போக முடியாத காரணத்தினாலேயே அந்த ஆக்டிங்க்கு பார்த்திங்கன்னா பிரேக் விட்டுருக்காங்க. அதாவது ஆக்டிங் எனக்கு இப்போதைக்கு வேணாம், ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா முடிவெடுத்து படங்களில் நடிக்காமல் ஸ்கூல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. படித்து முடித்து காலேஜ்லாம் முடித்து இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் தான் அந்த துறையில் தான் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு வராங்களாம். இப்போ கூட ரீசெண்டாக கொடுத்த அவங்க இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பாளையத்தம்மன் படத்தில் நடித்த இந்த குழந்தை நட்சத்திரமா அப்படின்னு சொல்லி நமக்கே ஷாக்காக இருக்குது. இப்போ ஒரு ஹீரோயினி மாதிரி சூப்பராகவே இருக்கிறாங்க. தொடர்ந்து நடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் இது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. நடித்தா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். பாளையத்தம்மன் மூவி அந்த மாதிரி நம்ம 90s டைமில் நடித்த மூவி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த மூவி ரொம்ப பிடிக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாளையத்தம்மன் மூவியில் இந்த குழந்தை நட்சத்திரம் எப்படி அந்த டைமில் நடிச்சிருப்பாங்க, திரும்ப இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.